தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஏழுலேருந்தே எனக்கு ஃபீவர் எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபீவர் எங்களுக்கு 2 பசங்க, சாம்சன், பால், சோஃபியா 2 பேர் இருக்காங்க. சாம்சனுக்கு அந்த டைம் ஒரு 7 வயசுக்கும், பாப்பாவுக்கு 5 வயசு. அந்த லெவலில் தான் இருக்காங்க. நாங்கள் திருவள்ளூரில் தான் வாடகை இருந்தோம். அப்போது எங்களால் முடியல, ஃபீவர் அதிகமாக வர முடியல. அப்போ முடியாத இதை சரி வீட்டுக்குன்னா போயிடலாம், நம்ம சப்போர்ட் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறேன். அப்போ குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு கார் கூட ட்ரைவ் பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச அளவு ட்ரைட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் கோவிட் டெஸ்ட் எடுக்கலான்னு போனால் எடுத்துட்டோம். ரிசல்ட் வரதுக்கு 1 வாரம் ஆகுது. அப்போது எனக்கும் ஃபீவர், இவங்களுக்கும் அதிகமாக இவங்க ஒரு கட்டத்தில் இவங்க மயக்கச்சு கீழே வந்துடுறாங்க. என்னால் முடியல. அப்போது என்ன பண்ணுறதுன்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் எல்லாமே முடியும், எங்கே போனாலும் ரொம்ப ரஷ்னஸ்ஸு. அப்புறம் இவங்களுக்கு போய் டெஸ்ட் பண்ணால் இவங்களுக்கு சுகர் 570. இவங்க சுகரே கிடையாது. இந்த கோவிட் அப்போது 570. 500 வந்தாலும் எங்கள் ஃப்ரெண்டு ஒய்ஃப் இறந்தே போயிட்டாங்க. ஆமாம், கோமாவில் போயிடுவாங்கன்னு போயிட்டாங்க. ஆமாம். எங்களுக்கு என்ன பண்ணுறது, அப்படியே எந்த சூழ்நிலும் எதுவும் யோசிக்கவே முடியல. இவங்களுக்கு இருக்கிறதுனால மறுபடியும் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறோம். சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். எடுத்துகிற பிறகு இவங்களுக்கு 5%. இவங்களுக்கு அப்போ தான் ஸ்டார்டிங். ஆனால் சுகர் ஹெவி ஆயிடுச்சு. அதனால் ட்ரீட்மெண்ட்டு சிஎஸ்சியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்க ஹாஸ்பிட்டலில் சர்ச்சில் ஒரு இடத்துல விட்டோம். ஏன்னா வீடு பக்கத்தில் தான், வீட்டுக்கு முன்னால் சர்ச் இருக்குது. சரி, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இவங்க தனிமைப்படுத்திட்டோம். பாஸ்டர்கிட்ட கேட்டு விட்டுட்டாச்சுங்க. சரி, என்ன முடியல, என்னால் நிற்கவும் முடியல, சுவாசிக்க முடியல. எனக்கு இவங்களோட ஹெவியாக இருக்குது. எனக்கு அந்த ரிசல்ட்டும் வரல. ரிசல்ட் 1 வாரம் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வராகட்டி போதே, நம்ம சிடி ஸ்கேன் நம்மளும் எடுப்போம். சிடி ஸ்கேன் எடுத்தால் உடனே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க தான் என்னை கூட்டின்னு போகிறான். என் கூட மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர், நீங்கள் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர் மட்டும் மீதி பார்த்துருந்தும் போது என்னுடைய தம்பி தான் பெரியப்பா பையன், அவர் தான் கூட வராரு. அவர் தான் கார் ஓட்டின்னு போகிறேன். காரில் கூட இப்படியெல்லாம் உட்காரலாம் முடியாது, கவுந்தடிச்சு தான் படுத்துன்னு போகிறேன். ரொம்ப முடியல. ஆமாம், கவுந்தடிச்சு தான் அந்த ப்ரீத்திங் பண்ண முடியுது. சுவாசமே பிரச்சனை. ஏன்னா ப்ரீத்திங் ஃப்ரீயாக இருந்தால் மூச்சு அடைக்குது. கவுந்தடிச்சு அப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. சரி, நாங்கள் ரிப்போர்ட் வந்ததுனா உடனே ரிசல்ட் அவங்க கொடுக்குறாங்க. மற்றவங்களாம் லேட் பண்ணுறாங்க. எங்களுக்கு திருவள்ளூர் ஜிஹெச் தான் போகிறோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லங்ஸ் 78% அஃபெக்ட். அப்பா, அது 78 அஃபெக்ட் என்கிட்ட சொல்ல, என் கூட அந்த 2 ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுங்க அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. 78 அஃபெக்ட்டு சீரியஸ், ஒன்றும் பண்ண முடியாதுன்றது சொல்கிறாரு. நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்போது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு 28 தான் போய்க்குதான், மீதி நல்லா இருக்க. அவங்க எனக்கு மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கணுமேன்றதுனால அவங்க சொல்கிறாங்க. அப்போது நான் திருவள்ளூர் ஜிஹெச் உள்ளே என்ட்ராக போகும்போது எல்லாருமே ஏகப்பட்ட ஜனம் நிற்குது. எல்லாருக்குமே எதுவுமே கிடைக்கல, பெட்டு கிடைக்கல, அவங்க ஆக்சிஜன் எதுவுமே கிடைக்கல. அப்போ என்னை டக்ஸில் வச்சு தள்ளி போகிறாங்க. அப்படி தள்ளி போக சொல்ல தெரிஞ்சவங்களாம், என்னப்பா ஒன்றும் இல்லை, பைட போன்றாங்க. போகும்போது பெட் இல்லை எனக்கு உள்ளே போய். ஏன்னா டீன் தெரிஞ்சவங்க, உங்களை எப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க வாங்கிடுறாங்க. அவங்க உள்ளே போனால் பெட்டு கிடையாது. என்னை கூட்டின்னு ஒரு ரூமு 23 சம்திங் வைக்கிறேன். ஒரு ரூமுக்கு 10 பேர், 10 பெட்டு, 10மே ஃபில்லாக இருக்குது. கொண்டாந்து நின்றுனே இருக்காங்க. நின்றுக்கும்போது ஒருத்தர் டப்புன்னு இறந்துடுறாரு அந்த ரூமில். இறந்துட்ட உடனே அந்த பாடி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு என்னதுமே அந்த ரூமில் பெட்டில் வைக்கிறாங்க. அப்போது அந்த பெட்டில் அவர் இறந்துட்டு பெட்டில் வைக்கும்போது ஆக்சிஜன் அதில் இல்லை, நார்மல் பெட்டு. அப்போ எனக்கு ஆக்சிஜன் தேவை. ப்ரீத் பண்ண முடியல என்னால். எப்படி சுவாசிக்கிறேன், இழுக்க முடியல, முடியல. ஒரு பக்கம் விசுவாசம் இருக்குது, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற விசுவாசம் எனக்குள்ளே ஓடுது.
இன்னொரு பக்கம் பயம், நிறைய பயமான எல்லாமே. இப்போ இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இப்போ நீங்களும் இவங்க கோவிட்ல கோவிட்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு தெரியுமா இவர் ஜிஹெச்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இவரோட நிலைமை இவர் பத்தி எனக்கு எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உடம்பு முடியாம இருக்கிறதுனால இவங்க தம்பி தான் கூட இருந்தாங்க. 2 பேருமே பரிதவிக்கிறீங்க. பிள்ளைங்க மாமியார் மாமனார் பார்த்து அவங்களுக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனா அவங்க தான் வந்து எங்களுக்கு சமைச்சு கொண்டு வருவாங்க. அவங்க மட்டும் தான் எங்ககிட்ட வருவாங்க, வேற யாரும் வருமா. ரிலேஷன் எல்லாம் போவாங்க, எங்களை பார்த்து டக்குனு அடி மூடிட்டு போவாங்க. அவங்களுக்கும் ஒரு பயம் அப்படின்ட்டு. சொல்லுங்க. மூச்சு விடுவது அது மூச்சு விடுறது கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் பெட்டு கேட்குறோம், இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இன்னொருத்தர் இறந்துடுறாரு. அந்த நான் என்னை அட்மிட் பண்ண ரூம்ல இன்னொருத்தர் இறந்துருப்போம். அவருக்கு ஆக்சிஜன் வச்சுருந்தாங்க. அந்த பாடி ரிமூவ் பண்ண பிறகு அந்த ஆக்சிஜன் பெட்டை மாற்றி என்னாங்க போட்டு ஆக்சிஜன் உள்ள வைத்தாங்க. வைக்கும்போது உண்மையாகவே வந்து மரணத்தின் பலன்றது அதுதான். அங்கே பார்க்கும்போது ஐயோ குய்யோ, அவங்க இறந்துட்ட பிறகு அந்த சொந்தக்காரங்க கூட ஒருத்தர் தான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவங்க அச்சு நிறைய அவங்க ஃபோனில் சொல்லிவிட்டு தூக்கம் வராது. அது மரணம் ஓலம்ல பக்கத்தில் ஒரு பயங்கர வேதனையாக இருக்கும். பட்னு அந்த சவுண்டு கீங்க அந்த எல்லாருக்கும் அந்த மிஷின் வச்சுட்டு இருப்பாங்க, எல்லா சவுண்டு காதில் அடிச்சுனே இருக்கும். அப்போ அந்த அடிச்சுனே இருக்க சொல்ல அந்த என்ன சொல்கிறது, நிம்மதியே போயிடும். இப்போ நமக்கு எப்போன்ற அளவுக்கு மாறிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இறந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு 78, அவங்கள கம்மி தான், 35 30 எல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இறந்துருக்கும் போது இப்போ எனக்கு 28 தானே சொல்லிக்கிறாங்க. 35 இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம 28 இருக்கோம். அந்த கொஞ்சம் தேர்த்தி பண்ணாங்க. கடவுள் கூட காரி இருந்தாலும் நம்ம கம்மியாக தான் இருக்குது, ஒன்றா ஆகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தான் இருக்கிறது ஹெவி, அங்கே உள்ள இருக்கிறது ஹெவி. இருக்கும்போது ரொம்ப என் கூட தம்பி இருப்பப்பில் ஏன்னா முடியல, எப்படியும் படுப்பேன், ஏந்து நடக்க முடியாது, ஒரு ஸ்டெப்பு எப்படி வைக்க முடியாது. ஏன்னா மூச்சு வாங்கும். அந்த ஆக்சிஜன் கட்டிட்டு பாத்ரூம் வரைக்கும் போனால் முடியாது. தம்பி தான் பிடிச்சி போகக்குள்ள சொல்லிட்டோம். அவ்வளோ இது இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் திருவள்ளூர் ஜிஹெச்சில் 3 நைட்டு 3 பகல் இருக்கேன். ஒரு நைட்டுக்கு 4 பேர் இறந்துருவாங்க. அப்பா. அதுவும் எந்த டைம்னா கரெக்டாக 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இறந்துருவாங்க. நைட்டில் தான் இருப்பாங்க, பகலில் இருக்க மாட்டாங்க. ஏன் அந்த நைட்டில் இருக்காங்கன்னா, அப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் கம்மி, வெளியில் எல்லாருக்கும் ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து அங்கே ஆக்சிஜனே உற்பத்தி பண்ண மாதிரில வெத்துன்னு தான் ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ கட்டிட்டு ஃபிட் பண்ணும்போது ஆக்சிஜன் ரொம்ப டவுன் ஆகிறவங்களாம் டப்புன்னு போயிடும். அந்த 3 மணிக்குள்ளே கட்டி மாட்டுற டைமில் போயிடுவாங்க, டக்குன்னு போயிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் என் பக்கத்தில் இருந்தாங்க, என் பக்கத்து பெட்டே. அவங்க தம்பி இருந்தா போல் வந்து அவங்க ரொம்ப என்னோட ஒரு ஸ்டெப் கீழே டவுன் ஆகி போய்ங்கிறாங்க. ஆனால் நல்லா தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடெலாம் விட்டுனா சாப்பிடுவாங்க, மறுபடியும் படுத்துப்பாங்க, ஆக்சிஜன் வச்சுருவாங்க. அவர் அப்போ சொன்னார், அவர் கரெக்டாக எனக்கு தான் தூக்கமே வராது, நான் அந்த மூச்சுன்னே இருப்பேன். கூட இருக்கவங்க தூங்குவாங்கள்ல, அவங்க எதோ முடியலப்பா ஏதோ சொல்லும்போது, ஏமா நேற்று தொந்தரவு பண்ணினே இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். இவர் சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க இறந்துட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்கள கொண்டுச்சு. கொஞ்சம் தினம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க நல்லா இருந்தாங்க. சொன்னோம். அப்புறம் அச்சுனாயிரம் அக்கா என்னை விட்டு போயிட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னு அந்த வார்த்தை சொல்லியாயிரம், நான் சொன்ன தப்பு தான். ஒரு செகண்டில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு அவங்க பலவீனமாக இருக்கும், கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடும். அப்போது எனக்கு அவங்க பக்கத்தில் இருந்து இறந்ததும் எனக்கு இன்னும் படன்னு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. என்ன இந்த மாதிரி பயங்கரமாகிடுச்சு. அவள் தான் நம்மளாம் இறந்துருவோம். ஆனால் ஊர்லலாம் சொல்லிட்டாங்க அவள் ஏன்னா எங்கள் தெருவில் வந்து 2 பிரதருங்க, அவங்க கல்யாணம் 2 பசங்க இருக்குது. சின்ன தான், ஒரு 39 வயசு அந்த மாதிரி, என்னோட கொஞ்சம் பெரியவங்க. 2 பேருமே இறந்துட்டாங்க. ஒரு நாள் 11 அவர் இறக்குறாருன்னா 13 அவங்க தம்பி இறக்குறாரு. 2 பேர் ஒரே ஃபேமிலியில் 2 பேர் பசங்க விட்டு இறந்துட்டாங்க. அடுத்தது அதே தெருவில் நான் அட்மிட் ஆகணும், ஊரில் பேசிட்டு அவனும் இறந்துருவான், அவள் தான் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவன் அந்த தெருவில் தான் தொடர்ந்து இறந்துனே வராங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீன் அந்த டைம் எனக்கு ஃபோனில் வராங்க, ஹாஸ்பிட்டல் டீன். நாங்கள் ரிப்போர்ட் இருந்ததுனால அப்போது 1 to 3 இறக்குறது புதிய தலைமுறையில் லைவ் போய்க்குது. அப்போ நீ தான் நியூஸ் எடுத்து தரேன்னு எனக்கு கேட்குறாங்க.
நான் சொன்னேன் மேடம் என்னால் எழுந்துக்கவே முடியல, பேசவும் முடியல, நான் எப்படி மேடம் போய் வீடியோ எடுப்பேன் அப்படிமா. இல்லை நீ வேறு ஹாஸ்பிட்டல் மாறிட்டு நான் உன்னை மாற்றி விட்டுறேன். எனக்கு பயம் மேடம், வேணாம் மேடம், இங்கே ஆக்சிஜனுக்கு பெட்டு இருக்குது, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஆனால் அங்கே இருந்த பயம்தான் எனக்கு ரொம்ப பயம் வருது. அப்போது அவங்களாம் சொல்கிறேன், அவங்க இல்லை நீ வேறு ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பயம், இன்னும் எதனா டீட்டெயில் கொடுத்துட்டு போகிறேன்னு. இன்னும் டீட்டெயில் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் நியூஸில் அடிச்சுட்டு போகணும், அவங்க பயப்படுறாங்க. ஆனால் நான் அந்த வேலையை நான் செய்யலை. எனக்கு பயம், இங்கேருந்து விட்டால் நான் இறந்துடுவோன்னு எனக்கு பயம். அப்போது இருந்தாலும் அது கடவுள் சித்தம் அங்கேருந்து என்னை பிரிக்கிறார், பிரிக்கிறார். அந்த இடத்துல பிரிக்கிறதுக்காக ஏதோ ஒரு உருவாக்கி பண்ணுறாரு. அப்போ விஜிஆர் ஹாஸ்பிட்டல், புது ஹாஸ்பிட்டல், அது ஃபஸ்ட்டு பேஷண்ட் நான் தான் உள்ளே போகிறேன். முதல்ல அங்கே சரி அவங்க ரொம்ப டைட் பண்ண, சரி மேடம் போயிடுறேன் மேடம் அப்படின்றேன். அங்கே போன பிறகு தனி பெட்டு கொடுக்குறாங்க, தனி ரூம் கொடுக்குறாங்க. இது 10 பேர் இருந்தாங்க அங்கே. இப்போ ஒரே ஆள் நான் 10 பேரில் டெய்லி 4 பேர் கொண்டு போகும்போது ஆக்சிஜன் கொடுத்து கொண்டு போனாங்களா? ஆக்சிஜன் கொடுத்தாங்க, ஆம்புலன்ஸ் வச்சு எடுத்து போகிறாங்க. அப்போது அங்கேயும் சொல்கிறேன் மேடம், அங்கே மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறீங்கன்னு இது பண்ணுறாங்க. அதுக்குனால என்னை பிரிக்கிறாங்க. ஆனால் நான் அதுக்கு இது இல்லை. ஆனால் நான் இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ புரிஞ்சுனேன், கடவுள் தான் என்ன அங்கே கொண்டு போகிறாரு. ஏன்னா இங்கேருந்து தானே கரெக்டாக நான் இறந்துட்டுருப்பேன். ஏன்னா அந்த பயமே நம்மளுக்கு கொண்டு விடும். அந்த நோய் ஒரு பக்கம் தானே, அந்த படப்படப்பு ஒரு சொல்லும் ஒரு காயம் கொண்டு வச்சு பாருங்க, ஒரு சொல்லு ஒரே சொல்லும் அவங்க இறந்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு நைட்டுக்கு அந்த பாடி இறந்துருவாங்க. நான் 1 மணி 2 மணி இருந்தாங்கன்னா காலையில் 8 மணி தான் ரிமூவ் பண்ணுவோம். அது வரையும் பாடியை கூட நாங்கள் பத்துன்னு இருப்போம். வேறு வழியும் இல்லை, என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி கூடவே அது ஏன்னா கண்ணீர் வாழ்க்கை தான். உள்ளே இருந்த வரையும் அழுவேன், ஃபேமிலி நினைப்பேன். அவள் தான் நம்ம குழந்தையெல்லாம் விட்டு நம்ம இறந்துருவோம் அப்படியே எனக்குள்ள மனசுக்குள்ள. என் தம்பி மட்டும் சொன்னான், தூங்குனா நீ தூங்குனா மேப்பாடு நான் பண்ணுனானுவான். அவனுக்கும் மேரேஜ் ஆகி 3 மாதத்துல என் கூட தான் இருக்கான். 3 மாதம் இல்லைண்ணா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்லாம். அவனுக்கு எதனா ஆகிடும், அது ஒரு பக்கம் பயம். அவன் வேறு சின்ன பையனாச்சு உள்ளன்னு. அப்போது அந்த சூழலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவேன் எல்லா டைமும். ஆனால் நிறைய பேர் எனக்கு ஜோம் பண்ணுவாங்க, எல்லா ஃபாஸ்ட்டுங்க எல்லாமே பிரதர்ஸ் எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் எங்கள் லிங்க் ரொம்ப பெருசு, எல்லா ஊழியத்திலும் நான் இணைஞ்சிருப்பேன். டிஎல்சி, சிஎஸ்சி, பெண்டிகாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இணைஞ்சிருப்பேன். அப்போது அவங்க எல்லாம் பிரதர் ஒன்றாவது நாங்கள் ஜோம் பண்ணுறோம், நீங்கள் எதுனா சரிங்க பயப்படாதீங்க, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னும். அப்போது நான் அங்கேருந்து பிரிஞ்சு விஜிஆருக்கு வரேங்க. விஜிஆர் வரும்போது அப்போ தான் ஃபோனு நான் தொடுறேன். அதுலேயும் தம்பி தான் பேசுவோம் போல், பயப்படக்கூடாது. நம்ம எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் பார்க்கணும், எல்லாருமே ஜன்னல் வழியாக குரல் கொடுப்பாங்க. சார் ஒன்றாவது சார் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றத நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க. இருந்தாலும் நமக்கு பயம் நமக்கு தான் தெரியும். இறக்கும் போது நம்ம உள்ளே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்கள பேக் பார்க்குறோம், அம்மா எல்லாமே நம்ம நம்பி இருக்காங்க, நம்ம போயிட்டோம்னா அவள் தான் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் கடைசியில் தள்ளப்படுறோம். அப்போது அங்கே விஜிஆர் போகும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் நான் என்கிட்ட ஜோப் சார் நான் படித்தேன், அவங்க ஒய்ஃபுக்கு பண்ணுற, அவங்க பிளேஸ் பாலதி எச்சமாக இருக்காங்க. அவங்க ப்ரையர் டிஎல்ஸ் தான் பயங்கர ஃபைத்தை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணுறேன், இந்தமாரி அவங்க தெரியாது, நோக்கம் வந்துட்டு உங்களுக்கா அப்படின்னாங்க. அப்போது வாய்ஸ் எல்லாம் கேட்டு, நீங்களாம் அது உங்கள் வாய்ஸ் மாரி தெரில, ஃபுல்லாக வாய்ஸ் மாறிடுச்சிங்க, ஏன்னா பேச முடியல, புரியுது. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நீ பைடாவுக்கு சொல்லிட்டு ஜபித்து ஆரம்பிக்கிறேன். எல்லாமே ஜோம் பண்ணுறாங்க. அவங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் நைட்டு 1 மணி 3 மணி எப்போல்லாம் எனக்குள்ளே அந்த பயம் ஒரு மாதிரி வருதோ அவங்களுக்கு தான் ப்ரே பண்ணேன். எல்லாம் ப்ரே பண்ணாலும் அவங்கள எனக்குன்னா தெரியும், அவங்களுக்கு தான் அந்த ஜோம் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவேன். அவங்களும் வெக்ஸ் ஆகாமல் எல்லா டைமும் ஃபோனை அட்டன் பண்ணுவோம், நீ பயப்படாத, கடவுள் அட்டன் செய்வார், உங்களுக்கு பெரிய சாட்சியம் வைக்க போகிறாரு, அவங்க தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. சரி மேடம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜயாரில் அங்கே ஒரு 4 நாள் இருக்கேன். 4 நாள் இருக்கும்போது முக்கியமான பெருந்தலைவர்கள்லாம் செத்து போகிறாங்க திருவள்ளூரில். அதெல்லாம் கேள்விப்படுறேன். எனக்கு சொல்லும்போது, மாமா நீ போயிட்டு வாப்பா, உள்ளே இருக்கார், அவர் நல்லாவே இருக்கார், நல்லா ஆகிட்டு இருக்கார், போயிட்டு வரணும், அவரும் இறந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் திருவள்ளூரில் பெரிய பொறுப்பு வேலை சொல்லி அவரும் இறந்துட்டார்.
அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் பயமாக வந்து கஷ்டமாக இருந்தது. பயம். அப்போ இவங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடியவங்களாம் இறந்துடுறாங்களே, பணம் இருக்குது எல்லாம் இருக்குது, அவங்களாம் இருந்தாங்க, நம்மளாம் எந்த மூலையும் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த 4 நாளுக்கு அப்புறம் டீன் ஃபோன் பண்ணுறோம், கோதனன் நீ க்யூர் ஆகிட்ட, நீ போகலாம் அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறேன், மேடம் இல்லை மேடம் நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்னா, இல்லைப்பா நீ க்யூர் ஆகிட்டப்பா, சொல்கிறத நம்புப்பான்றாங்க, நீ நல்லாயிடுச்சு, நீ போ ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போவோன்றாங்க. உன்ன மாதிரியே எத்தனை பேர் பாதிப்பு, இடம் விடு, அந்த பெட்டை விடு, இன்னொருத்தரை நான் அட்மிட் பண்ணுறேன்னு. அப்புறம் சரி மேடம் உங்களை நம்புகிறேன் மேடம். அப்போ எனக்கு பாதி சந்தேகத்தோடு அவங்களும் சொல்லுவாங்க, உங்களை நம்புகிறேன் மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது விட்டுட்டு நான் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் விட்டு போகும்போது எனக்கு உண்மையாகவே பயந்தான். ஹாஸ்பிட்டலில் விட்டு போனால் எதனா ஆகிடுமா, ஏன்னா பாத்ரூம் அப்படி போனால் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அது கோவிட் முடிஞ்ச பிறகும் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து 7 நாள் முடிஞ்ச பிறகும் கொஞ்சம் தோல் ஒரு 5 அடி கூட வைக்க மாட்டேன். பலவீனம் ரொம்ப இதுவாகிட்டேன். மனதளவு உடம்பளவுலேயே போச்சு, சென்ஸ் எல்லாமே போச்சு. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, இரும்புனா அப்படி கீழே வந்துடுற மாதிரியே இருக்கும். அப்போது என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றுமே அவள்தான்ற கடைசி ஸ்டேஜுக்கு மாதிரியே வந்துட்டேன் நான். அப்போ சிஸ்டருக்கு நீங்கள் ரெடி குணமாகிட்டீங்க? இவங்க சர்ச்சில் இருக்காங்க. இப்போ நானும் சர்ச்சில் ஒன்று மூலையில் இன்னொரு கட்டில் போட்டு இவங்களுக்கு எனக்கு கேப் விட்டு 2 மூலையை போட்டுக்கும் போது அழுகு தான் உள்ளே வருது. என் பையனும் பொண்ணும் என் அப்பா எப்பப்பா வருவீங்க, நீங்களாம் எப்போ வருவீங்கன்னும் போது சொல்ல முடியல. ஏன்னா வந்து யாரும் என்ன எங்கள் தம்பி ஒய்ஃப் மட்டும் தான் என் பசங்களோட இருக்காங்க, மற்ற எல்லா சொந்தக்கார வரத்துக்கு யோசிக்கிறாங்க. பயம், அவங்களுடைய பயம். நம்ம அவங்க தப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு மீடியா அடிச்சு தூக்கி இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. அதனால் வந்து பசங்க ஒவ்வொன்று அழுவாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த பசங்களை வந்து சரியான முறை ட்ரெஸ் கோட் ஒழுங்காக இருக்குது, குழந்தைங்க ஒரு மாதிரியே இருக்கும், அழுவாங்க. நான் எப்போ வருவீங்கன்னு. இல்லைப்பா இரு, கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 15-20 நாள் நாங்கள் தனிமைப்படுத்தி ப்ரேயரை விட மாட்டேன். கடவுள் தான் எனக்கு, ஏன்னா எப்பயோ 4 நாளுக்கு முன்னாடி மறிச்சு போயிருக்கணும். இன்றைக்கி இங்கே சொல்கிறேன்னா அது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கீங்க. ஆமாம், ஆக்சிஜன் இல்லை. எனக்கு சிஆர்பி லெவல் அப்போ பார்த்தீங்கன்னா 136, அது தெரியல, 136. அதுவும் நார்மல் சிஆர்பி பார்த்தீங்கன்னா வெறும் 2லேருந்து 4க்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு நார்மல் லெவல். ஓ அப்பா, எத்தனை மடங்கு ஜாஸ்தி. 136. அப்போ 136 இருந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பிளட் டெஸ்ட் கொடுத்து மறுபடியும் போகிறேன். போகும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, அவங்கள லேபில் இருக்காங்க, உனக்கு இவ்வளோ இருக்குது, அது வந்து என்னன்னா அந்த கிருமிகளுடைய அளவு அதிகமாக இருக்குது, உனக்கு இவ்வளோ இருக்குது, உனக்கு இப்போ போனால் கூட க்யூர் ஆகாது, அப்படியே மிஞ்சி போனால் கூட இன்னும் ஒரு 80 இருக்கும், கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்றாரு அவர். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு நான் போயிட்டு டெஸ்டிங்க்கு அந்த பிளட் டெஸ்ட் ரூமில் போகிறேன். வந்து அந்த பேஷண்ட் எங்கே இருக்காங்கன்னு நர்ஸு கேட்குறாங்க. ஏங்க அந்த பேஷண்ட் தாங்க, அவங்க சீரியஸ் இருப்பாங்கப்பா, இவ்வளோ இது இந்த லெவலில் வந்து சீரியஸ், நீங்கள் வேறு ஆள் மாற்றி வரீங்கன்னு என்ன கேட்குறாங்க. அப்புறம் அந்த எல்லா கார்டு எல்லாத்தையும் சம்மரி எல்லாத்தையும் நான் தாங்க அது அப்படிங்கும்போது அவங்க மேலேன்னு கீழே பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு 2 நாள் 10 ரிப்போர்ட்டு. அது மறுபடியும் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஃப்ரெண்டு வாங்கி வாட்ஸ்அப் பண்ணுறாரு, அது 2 வந்துட்டுக்குது. எனக்கு 136 சிஆர்பி லெவல் வெறும் 2 வந்துட்டுக்குது. அது எல்லாருமே ஆச்சுன்னா அது யாருக்கும் இவ்வளோ சீக்கிரம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை மறைச்சிடுவேன்னு நினச்சாங்க. ஆனால் வந்து கடவுள் எனக்கு ஏதோ ஒரு திட்டத்துக்கு என்ன செஞ்சுக்கிறேன், இன்ன வரைக்கும் ஜீவன் கொடுத்துருக்காரு. 15 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஜெபிக்கணும், இன்னும் நிறைய கடவுளுக்காக நம்ம செய்யணும். ஏன்னா அந்த எத்தனை மாதம் ஆச்சு அதுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் எழுந்து நடமாடுறது, பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு மாதம் வரையும் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் அதுக்கப்புறம் குடும்பமாக வாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்க. சர்ச்சிலேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ப்ரேயருங்கெல்லாம் அங்கே. அதுக்கப்புறம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை நீங்கள் கடைசியாக சொல்லி, இப்போ நீங்கள் 2021 இது நடந்துச்சு. ஆமாம், 21. ஸோ 21லேருந்து 25 வரைக்கும் இப்போ நீங்கள் ஆண்டவருக்காக என்னென்னலாம் செய்கிறீங்கிறது நிறைய. இப்போது அதுக்கப்புறம் அந்த 2021 நினச்சேன், இனிமேல் நம்ம நிறைய இருக்க வரையும் கடவுள்னு வாங்கணும், இது வந்து ஜீவன் நம்மது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
எந்த வேலை செஞ்சாலும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏற்கனவே கொடுப்பேன், இப்போ அதோட கடவுள் தான் முன்னாடி வைப்பேன். அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வைப்பேன். சின்ன வேலையாக இருக்கட்டும் பெரிய வேலையாகட்டும் கடவுள் செய்வார். விசுவாசம் வந்து அதிகமாச்சு. அப்போது கோவிட்க்கு முன்னாடி இருந்து ஏதோ அப்படின்ற மாதிரி கடமைக்கு தான் சர்ச்சுக்கு போவேன், எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா வேலையும் எல்லாத்தையும் செய்வேன். பட் இருந்தாலும் ஏதோ செய்யணுன்றதுக்காக செய்வேன். இப்போ ஆத்மார்த்தமாக முழு உண்மையாகவே இப்போது நான் இப்போ செய்யத்தெல்லாம் உண்மையாகவே செய்வேன். கடவுள் இதுதான், அவர் தான், இவர் தவிர்த்து ஒன்றுமே இல்லை, உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போது இன்றைக்கி உயிரோடுனா கடவுள் தான் எனக்கு ஜீவன் கொடுத்தா. அப்போது அவருக்கு நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது நம்ம மூலம் ஏதாவது மக்களுக்கு செஞ்சாகணும். இயேசு நாமத்தில் சொல்லி நிறையத்துக்கு எங்கே போனாலும் மீடியாவும் சரி வெளியே எங்கே போனாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த சுவிசேஷனை சொல்லுவேன். நான் இதை கடைசி காலம் இல்லை, இது கடைசி காலம் தான், உண்மையாகவே இது கடைசி காலம். எல்லா பாடுகள் எல்லா உபத்திரங்கள் நிறைய வரும். ஆனால் நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து இப்போ கூட ஒருத்தர் இடையில ஃப்ரெண்டு நல்லா ஃபெய்த்தாக இருப்பார். அவர் சொல்கிறார், என்ன ஆண்டவரே அடுத்தவங்களாம் ஒன்றும் உயர்ந்து நினைக்கிறாங்க. அவர் என்கிட்ட சொன்னது, உங்களுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு. இது வரைக்கும் அந்த கண்ணே இல்லையா வாயே இல்லைன்னு நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். எது நடந்தாலும் நன்மைக்கு. கடவுள் வந்து எல்லாமே நன்மையாக தான் இருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே எது நடந்தாலும் அது நன்மையாகவே இருக்கும். என் வீட்டில் அடிக்கடி என் பைக்கு சாவி கார் சாவி தேடி கிடப்பேன். ரொம்ப நேரம் தேடிட்டு ஒரு எங்கள் பக்கத்துலேயே இருக்கும். ஒரு 1/2 hour கிட்ட இல்லை 20 நிமிஷம் மேலே தேடிட்டு வண்டி எடுத்துமோ பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க 10 நிமிஷம் ஆக்சிடென்ட் ஆச்சுக்கோங்க. அப்போது கடவுள் சோதனை ஆண்டவரே என்ன நீங்கள் காப்பாற்றீங்க. அப்போ நான் ஒரு வேளை கீ கிடச்சிது போயிருந்தேன். எல்லாத்தையும் கடவுளை அந்த நேசிக்கிறார் எல்லாத்துக்கும். அப்போது எல்லாமே நம்மளுக்கு நன்மை நடந்தால் சேர்த்தியும் அது ஏதோ காரணம் இருக்குது. கடவுள் நமக்கு எப்படி இப்போது இவர் சங்க கபியில் தானியல் போட்ட பிறகு எப்படி சிங்கங்கள் வாய்களை கட்டினாரோ அதுமாரி வந்து எல்லா விதத்துலேயும் எல்லா வாய்களையும் எல்லாத்தையும் கட்டுவார். நான் போகிற எல்லாத்தையும் அப்படி தான் நடக்கும். உண்மையிலேயே உங்கள் 2 பேரோட லைஃப் வந்து ஒரு பெரிய பாடம். ஆண்டவர் முதல்ல உங்கள் அம்மாவோட உயிரை திருப்பி கொடுத்தார். அதே ரிப்பீட் ஆகுது உங்கள் லைஃப்பில். ஏன்னா உங்கள் அம்மா அவ்வளோதான், இதுக்கு மேலே சாவு தவிர எதுவும் கிடையாது, நிச்சயமாக கேரண்டியாக டெத்து தான் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து ஜீவனை கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்கல, இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. நீங்கள் சிறு பையனாக இருக்கும்போது அந்த ஒரு சம்பவத்துக்கு ஏதோ 2 வருஷத்தில் போயிட்டாங்க அப்படி இல்லை, கர்த்தர் இன்றளவும் ஜீவனை கொடுத்துருக்காரு. அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நீடித்த நாட்கள் கொடுப்பார். நன்றி நன்றி. அப்படி தான் தோணுது. ஏன்னா சும்மா அப்படி அது டெம்பரரியாக கொடுத்து எடுத்த மாதிரி இல்லை, ஒரு அனுபவத்துக்காக அதை கொடுத்துட்டு எப்படி அது உங்களுடைய அம்மாவோட வாழ்க்கைக்கு முழுமையான சாட்சியாக உங்கள் அம்மாவுக்கு என்றைக்கும் தெரியும் எந்த நிலையிலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்னு. பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ தெரியுதுன்னா அனுபவிச்சவங்களுக்கு நல்லா. அம்மா இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எப்போ அந்த ஊழி காலகட்டம் நான் சொல்ல 97 அம்மா அப்படி ரசிக்கப்பட்டாங்க. 97லேருந்து அப்போலாம் ரொம்ப கஷ்டங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா பித்தளை தவளை எங்கள் வீட்டில் இருக்கும், அண்டா இருக்கும், அதுமாதிரி வச்சுட்டு போனவங்க ஊழிக்காரங்களாம் வர சொல்ல வச்சுட்டு அப்போ தான் சமைச்சு போடுவாங்க. அப்போனா அதிகபட்சம் பித்தளை தவளை 120 ரூபாய்க்கு விற்பாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. அந்த 120 ரூபாயிலேருந்து எல்லா அரிசி பருப்பும் வந்து சமைப்பாங்க. அன்னைக்கு சமைச்சுங்க இன்ன வரைக்கும் எல்லா சர்ச்சில் ஊழியக்காரங்களும் அவங்க தான் சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 20-25 அப்பா சரியில்லாமல் அப்பா இல்லாமல் வளர்ந்த உங்களை ஆண்டவர் வந்து மகளாட்டம் எடுத்து வளர்த்து இன்றைக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரு கலங்கரை விளக்கம், வெளிச்சம். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவருங்கிறதுக்கு உங்களுடைய குடும்பம் ஒரு சாட்சி. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய நோக்கத்துக்கோடு கர்த்தர் அனுபவிச்சிருப்பார். அது உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கு. நீங்கள் சொன்னது போல் கோவிடுக்கு பின்னாடி நான் முழு மனதோடு செய்தேன். அதான் என் ஜனங்களோ என்னை உதட்டினால் துதித்து உலகத்தினால் தூரம் இருக்கிறார்கள்னு ஒரு வசனம் இருக்கும். அதனால் ஆண்டவர் வருத்தப்படுவார். சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் உதடு தான் பேசுது, உள்ளம் வந்து தூரமாக இருக்குது. ஆனால் இந்த அனுபவம் வந்து இதயபூர்வமாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு செய்கிற ஒரு மனப்பக்குவமும் ஒரு தெளிவும் இது உண்டாக்கியிருக்கு. ஸோ இந்த தீமை உங்களுக்கு நன்மையாக மாறி இருக்கு. இப்போ இன்னும் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நாளைக்கு லட்சக்கணக்கில் ஆசீர்வாதமாக இருக்கிற நாட்கள் நிச்சயமாக வரும். நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். பெரியமானவர்களே, உங்களை யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அருமையான சகோதரருடைய தாயார் மரணத்தின் விளிம்பில் இருந்த பொழுது மனநோயால் பாதிக்கப்பட்டு சரீரம் உருக்குலைந்து
சாவை நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் கிறிஸ்துவின் அன்பு அவர்களை தொட்டு அவர்களை குணமாக்கி அவர்களை குடும்பமாய் வாழ வைத்து இன்றளவும் அவர் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் பெரிய புயல் அடித்த பொழுது, பல நேரத்தில் புயல் அடிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் நொந்து விடுகிறோம். ஆண்டவர் ஏன் இதை செய்தார் என்று கேள்வி கேட்கிறோம். பெரியமானவர்களே, கர்த்தர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் நடந்த புயல், அந்த சூறாவளி அவரை ஒரு மேம்பட்ட மனிதனாக, கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டவராக, பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்கிறவராக, பிறரை ஆசீர்வதிக்கிறவராக, மனதார கர்த்தருக்கு சேவை செய்கிறவராக, மனதார பிறருக்கு உதவி செய்கிறவராக மாற்றி இருக்கிறது. அதே போல் சகோதரருடைய வாழ்க்கையில் ஒரு தகப்பன் இல்லையே, என்னை யார் கரையேற்றுவார் என்று கலங்கி நிற்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தகப்பனாக நின்று திருமண காரியங்களை செய்து முடித்ததோடு மட்டுமல்லாமல் இன்றளவும் கணவரோடு இணைந்து பிள்ளைகளை வளர்த்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ கர்த்தர் உதவி செய்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனதளவிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உடல் அளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நோய் உங்களை வாட்டி கொண்டிருந்தாலும், கடன் பிரச்சனை உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தாலும், எல்லோரும் கைவிட்டது போல இருந்தாலும், கர்த்தரே கைவிட்டது போல உங்களுக்கு இருந்தாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் அறியாமல் எதுவும் நடக்காது. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக அதை அனுமதித்திருப்பார். கர்த்தர் அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறையின்றி நீங்கள் வாழ்வீர்கள், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் தம்மை தேடுகிற ஒருவரையும் கைவிட மாட்டார். ஒருவேளை ஆண்டவரை அறியாத நபராக நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களோடு தங்குவார். நீங்கள் போகும்பொழுது உங்களோடு போவார். நீங்கள் வரும்பொழுது உங்களோடு வருவார். உங்களை இரவும் பகலும் காப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தோற்ற இடத்தில் வெல்வீர்கள். நீங்கள் கைவிடப்பட்ட இடத்திலே பிறரை தூக்கி விடுகிற அளவிற்கு நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். பணமும் பொருளும் புகழும் பதவியும் காக்காதவர்களையும் கர்த்தர் காப்பார். ஆகவே கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.